ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானும் என் தம்பியில் முடிவு பண்ணிருக்கோம், தீ குளிக்கிற போராட்டம். ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துரும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான். அதனால கல் இறக்குறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்னுக்கும் பயப்படாத, ஒன்னுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனா இன்னும் 10 மாசம் ஆடுவான். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று வரான். அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல, சின்னமா தான். நீ என்ன தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானதான் வரைஞ்சு கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு. அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது, ஐயா என்னது இது இப்படியா? சீமான் சின்னம் இல்ல, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டுரு. புரியுதா? முருகனே எங்கூட கூட்டணியில் இருக்காப்ல. முருகன், சிவன், அப்புறம் எங்க மாயவன், திருமால், பெருமாள்லாம் ஏன் பின்னாடி தான். ஏன்னு பேர நான் தான் இருக்கேன். அவனுக்கு எவனும் வரமாட்டான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது, எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பாருங்க, எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா, எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க.